ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஒரு ரூம்குள்ள வராரு. அந்த ரூம்ல போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் டச் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்ததே அவர் ஒரு பாட்டு பிளே பண்றாரு. அந்த பாட்டு தான் அச்சம் என்பது மடமேடா அப்படின்ற பாட்டு பிளே பண்ணும்போது இந்த டீச்சர் எதை நோக்கி போக போகுது அப்படின்றது எனக்கு கன்வே ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்ததே ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் அப்படின்ற ஒரு வேர்ட்ஸ் வருது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது 90s நடந்த அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும் அப்படின்றதும் தெரிஞ்சு. எப்போ மெட்ராஸ் வந்து சென்னைன்னு மாறுச்சோ அதுக்கு முன்னாடி நடந்த கதைக்களம் அப்படின்றது நல்லாவே காட்டியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததான் சிவகார்த்திகேயன் ஒரு சிட்டிக்கு போடும்போதும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக வந்து போராட்டத்துக்கு கிளம்பி போகிறாங்க. ஒரு டோரை தட்டி ஏதோ வாங்கிட்டு பெட்ரோல் அதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. யார் இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளே ஃப்ரேமில் அதர்வா வராரு. சிரிச்ச முகத்தோட கையில் ஒரு வெப்பனோட போகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜாலியான ப்ளஸ் போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து அதர்வா கேரக்டர் இருக்கும் அப்படின்றத காட்டியிருந்தாங்க. அவர் ஓடி போயிட்டு ஒரு காரில் ஏறுறாரு. அந்த காரை ஒரு பொண்ணு ஓட்டிட்டு வராங்க. யாருடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா. அவங்களோட அப்பியரன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த கதையில ஸ்ரீலீலா பிளஸ் அவங்களோட அப்பியரன்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஓட்டிட்டு வரக்கூடிய ஒரு பொண்ணு, இளம்பெண். அவங்க வந்து நகைலாம் போட்டுட்டு ரொம்ப அழகா ஒரு ஆஃப் சாரி கட்டிட்டு வராங்க அப்படின்னு காட்டும்போது ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே அவங்க தெலுங்குல பேசுறாங்க. நான் வரலன்னா என்ன செத்துருப்படா அப்படின்னு அதர்வாவை பார்த்து சொல்றது அது காமெடியா இருந்தாலுமே ஓகே அவங்க வந்து ஒரு தெலுங்கு பொண்ணா வராங்க இந்த மூவில அப்படின்றதும் நல்லாவே காட்டியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததான் எப்படி சிவகார்த்திகேயன் வந்து ஒரு சிட்டிக்கு போடும்போதும் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே போராட்டத்துக்கு போனாங்களோ அதே மாதிரி இந்த பக்கம் ரவிமோகன் வந்து ஏதோ ஒரு போட்டோவை பார்த்து ரொம்ப வந்து ஒரு கோவத்தோட ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு முறையும் ஒரு முறையும் ஷூட் பண்ணி முடிக்கும் போது இந்த ஒரு கேரக்டரும் காட்டுறாங்க. அதர்வா வந்து கார்ல போடுறது அண்ட் ஸ்ரீலாவை காட்டுறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் காட்டுறாங்கன்னும் போது கண்டிப்பா சிவகார்த்திகேயனுக்கு எதிராக ரவிமோகன் வர போறாரு. அண்ட் அவரோட கேரக்டர் இதுல எப்படி இருக்க போகுது அப்படின்றத கன்வே பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே வந்து மூர்க்கமான ஆனா காமனா ஃபேஸோட ஒரு மூர்க்கமான ஒரு லுக்கோட பார்த்து ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அது ஷூட் பண்ணும்போதே அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆஃப்டர் ஆல் ஒரு போட்டோவை பார்த்து ஷூட் பண்ணும்போதே அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்றது லைட்டா காட்டியிருந்தாங்க. அப்போ கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனா இருக்க போறாரு. தனி ஒருவன்ல சித்தார்த் கேரக்டர் வந்து எப்படி ஒரு மூர்க்கமான ஆனா காமான ஒரு ஃபேஸோட இருந்துச்சோ அதே மாதிரி அதுல ஹீரோவன் நடிச்சிருந்த ரவிமோகன் வந்து இதுல வில்லனா மாறி அதே கேரக்டரை வந்து அவர் கொண்டு போறாரு அப்படின்றது எனக்கு கன்வே இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு படத்துல பார்த்ததுன்னா நான் அந்த கேரக்டர் தான் பார்த்தேன். ஸோ அதே மாதிரி இப்ப ரவிமோகன் அந்த கேரக்டரை எடுத்து எப்படி வந்து ஒரு காமான ஃபேஸ்ல ஒரு மூர்க்கமான ஒரு குணம் எப்படி இருக்குமோ அது நல்லாவே எனக்கு கன்வே இருந்துச்சு. அது எனக்கு அப்படிதான் கன்வே ஆகி இருந்துச்சு. ஸோ சிவகார்த்திகேயன் ஒரு பில்டிங் மேல ஏறி நின்று சேனை ஒன்று தேவை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. கீழே இருக்கிற எல்லாருமே திரும்பவும் அதை ரிப்பீட் பண்றாங்க. ஸோ அது முடிச்ச பிறகு அவரோட க்ளோஸ்அப் கொஞ்சம் காட்டுறாங்க. அவர் கண்ணில் வந்து லைட்டா வந்து கண்ணீர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு, கண்ணீர் தான் இருந்துச்சு. அது பார்க்கும்போது இந்த ஒரு போராட்டத்துக்காக நம்ம நம்பி இத்தனை பேர் வந்திருக்காங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட சேர்ந்த ஒரு கண்ணீரா எனக்கு அது ஃபீல் ஆச்சு. க்ரௌடை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வயசை சேர்ந்தவங்களும் அதுல இருந்தாங்க. அதுவும் எனக்கு கன்வே ஆயிருச்சு. இது பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல இல்லைன்னா ஒரு ஸ்டூடெண்ட் பேஸ் பண்ணி மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே வந்து ஒன்று திரண்டுறாங்க அப்படின்றதும் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த டீசர் இவ்வளவு போக லாஸ்டா வச்ச பாயிண்ட் தான் ஒரு ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். கதை என்னன்றத தெளிவா காட்டினதே எனக்கு வந்து டீச்சரோட எண்டிங்ல தான் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் டச் அப்படின்னு போட்டிருந்த போர்ட்ல சிவகார்த்திகேயன் அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அழிச்சிட்டு அதை வந்து கீழே எழுதிருப்பாரு, டு நாட் டச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து இது மூலமா கன்வே பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது இந்த கதை ஃபுல்லாவே அப்படின்றதும் பிளஸ் இதுல என்ன மாதிரியான விஷயங்களை காட்டுவாங்க அப்படின்றதும் இந்த ஓவரால் டீசரை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு, என்ன பீரியட்ல நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 96 முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்தி திணிப்பு போராட்டம் நடந்துச்சு. சுதா கோங்கராவோட ஸ்டோரி எல்லாமே பயோபிக் பேஸ் பண்ணி தான் இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். அண்ட் சூரிய ரிப்போர்ட்ஸும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அப்படி நம்ம கொஞ்சம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அந்த டைம்ல இந்தி திணிப்பு போராட்டம் பிளஸ் படத்தோட டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ பராசக்தி இந்த எந்த பீரியட்ல நடக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்தி திணிப்பு போராட்டம் பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கணிச்சிருக்காங்க. எனக்குமே அதான் ஃபீல் ஆகுது. ஸோ இந்தி திணிப்பு போராட்டம் பராசக்தி அப்படின்ற ஒரு டைட்டில் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்ற ஒரு பாட்டா இருக்கட்டும், இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது பராசக்தி 1952 சிவாஜி அவர்களோட நடிப்புல கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய இயக்கம் எழுத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிவந்த ஒரு படம். மிகப்பெரிய ஒரு இம்பாக்டா மிகப்பெரிய ஒரு
ஒரு புரட்சியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த படம். அதே டைட்டில் அப்படின்னும் போது கண்டிப்பா இதுல திராவிட சித்தாந்தம் சார்ந்து நிறைய விஷயங்கள் இதை காட்ட வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைட்டிலுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நீங்க எப்படி வந்து பராசக்தி படத்தை யூஸ் பண்ணலாம், அந்த டைட்டில் எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஆனா அந்த டைம்ல பழைய பராசக்தி படம் இருக்கு இல்லையா, சிவாஜி அவர்களோடது, அதை வந்து தயாரிச்ச ஏவிஎம்ல இருந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் பராசக்தி அப்படின்ற டைட்டில் எப்படி வந்து பழைய படத்தோட டைட்டில் யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை இல்லைன்னா சின்ன ஒரு பேச்சு போயிட்டு இருக்கோ, அதே மாதிரி இப்ப பராசக்தின்ற டைட்டிலுக்கு 2 மூவிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒண்ணு சிவகார்த்திகேயனோட 25வது மூவி பராசக்தி, அதே மாதிரியே விஜய் ஆண்டனியோட 25வது படமும் வந்து பாத்தீங்கன்னா சக்தி திருமகன் அப்படின்ற டைட்டில் இங்க தமிழ்ல வரப்போகுது. இதோட தெலுங்கு வெர்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி அப்படின்ற டைட்டில் வச்சிருக்காங்க. எப்போ வந்து இந்த டீசர் வந்துச்சோ இந்த பேஜ்லேருந்தே என்ன தொடங்கும்னா, எப்படி 2த்துக்கும் ஒரே டைட்டில் இருக்கு, என்ன நடக்கும், யார் இதில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி டைட்டிலை வந்து மாற்றுவா அப்படின்ற பேச்சும் இங்கே எழ தொடங்குச்சு. இதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி, மறைமுகமாக ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் இந்த பராசக்தி அப்படின்ற டைட்டில் நாங்கள் 2024 ஜூன் அன்னைக்கு, ஜூன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த டைட்டிலை வந்து எங்கள் கைக்கு எடுத்துட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதை மாற்ற முடியாது அப்படின்றத மறைமுகமாக அவர் சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பராசக்தி வந்து யாரு கைக்கு வரப்போகுது தெலுங்குல அப்படின்றது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டீசர் நீங்கள் பார்த்துட்டீங்க, நீங்கள் என்னெல்லாம் நோட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.